இன்னைக்கு நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ், அதாவது நேத்திக்கையோடதுல ரிமைனிங் பார்க்க மாட்டோம் இல்லையா, அதுவும் அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக். எதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு நியூஸ் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே, நேத்து தான் வந்துச்சு அப்ப இன்னைக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு கிடையாது. ஓகேவா? அது ஓல்டு நியூஸ்ன்றதே கிடையாது. அந்த மந்தா அந்த இயரா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எப்படினாலும் அது ரிப்பீட் ஆகும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸா இருக்கும், இல்ல முன்னாடி லான்ச் பண்ண ப்ராஜெக்டா இருக்கும், இப்ப நியூஸ்ல வரும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு அப்படின்றது கிடையாது. நீங்க என்ன கண்டென்ட் படிச்சாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகே, ஸோ பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பாரத் நெட். ஏன் நியூஸ்ல வந்துச்சு? ஸோ ஆர்டிஐ டேட்டா ரிவீல்டு. ஆர்டிஐனா என்னது? ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ நீங்களே போட்டு என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வாங்கலாம். ஓகே, ஸோ அதுதான் ஆர்டிஐ. ஸோ ஆர்டிஐ டேட்டா வந்து என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பாரத் நெட்டுக்கு கீழே நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம். வாட் இன்ஃப்ரா? அப்ப நெட். ஓகேங்களா? ஸோ அப்ப டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 8 lakh ஆஃப் த 13 lakh கமிஷன். அப்போ 13 lakh என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 13 lakh வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்லி 8 lakh were ஆக்டிவ்லி யூஸ்டு. ஓகே, அப்போ கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 13 lakh இருக்கு, ஆனா அதை ஆக்டிவா யூஸ் பண்றது எவ்வளவுதான் இருக்கு? 8 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கொண்டு வர்றதை விட எப்பயுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு என்ன மக்கள் தொகை ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்ஃப்ரா என்ன கொண்டு வரோமோ அதுக்கு பத்தாது. ரைட்டா? பட் இங்க எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஆனா மக்களோட யூசேஜ் வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்ப அது ஏன்? ஓகே, ஸோ அது ஏன்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாரத் நெட்னா என்ன அப்படின்றதே ஸோ இது என்ன நம்மளுக்கு காட்டுது? அண்டர் யூட்டிலைசேஷன். இப்ப நம்ம சொன்னதான். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பீப்புள் அதை யூஸ் பண்ணல. ஸோ அண்டர் யூட்டிலைஸ். அப்ப ஏன்? வை இட் இஸ் அண்டர் யூட்டிலைஸ்? தென் கன்சர்ன்ஸ் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஸோ அது அடுத்தோம் என்னெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா 8 lakh பிராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு போட வேண்டியது பை மார்ச் 2026. அதுலயே எவ்வளவுதான் போட்டிருக்கிறாங்க? 13 lakh தான் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுல 73% தான், டோட்டலா 73% அச்சீவ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய 100% டார்கெட் வந்துட்டு அச்சீவ் பண்ணல. ஓகே, அதோட எய்ம் என்னது, நம்மளுக்கு மார்ச் 2026 நம்மளுக்கு இன்டர்நெட் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு தரணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரைட்டா? ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, அது இல்லாம வேற என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பூவரா இருக்கு, சரியா ஒர்க் ஆனாதானே நம்மளால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அப்ப அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன். தென் அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிகியூஷன் சேலஞ்சஸ் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு அலோகேட் பண்ண மணி எவ்வளவு? 6500 crores. ஓகேங்களா? ஆனா அதுல 3100 crores தான் வந்துட்டு நம்மளுக்கு செலவாயிருக்கு. ஓகேவா? அப்ப அலோகேட் பண்ண மணி பத்தாம இருந்திருந்தா பரவாயில்ல, பட் மணி இருக்கு, ஆனா அதுல கம்மியா தான் செலவாயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, டியூ டு எக்ஸிகியூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்சஸ். அப்ப அந்த இடத்துல போய் நம்ம அதை பண்றதுல நம்மளுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூசேஜ் கேப். இப்ப நம்ம இன்ஃப்ரா கொண்டு வந்துட்டோம், அதை யூஸ் பண்ற அளவுக்கு மக்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தா தானே. ரைட்? நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டோம், கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சாதானே நம்ம போய் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பிரச்சனை. ஓகே, அதை பத்தி தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குன்னு கூட வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஓகே, ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு வந்து இது ஏதோ தானோ புரியும். பாரத் நெட்னா என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன? ஓகே, இது வந்துட்டு 2011லயே வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. 2011ல நேஷனல் ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இன்டர்நெட் இருக்குது இல்லையா, இன்டர்நெட்டை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்டர்நெட்டை நீங்க வந்துட்டு சேட்டலைட் மூலமா கொடுக்கலாம். அது வந்துட்டு ஒரு டைப். ஓகே, அகைன் இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்ல டெப்தா படிப்பீங்க. ஓகே, இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு சேட்டலைட் மூலமா கொடுக்கலாம், இன்னொன்னு வந்துட்டு ஆப்டிக்கல் நெட்வொர்க்ஸ் மூலமா கொடுக்குறது, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் மூலமா கொடுக்குறது. ஓகேங்களா? ரைட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு, இல்ல இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த சேட்டலைட், அப்படி இல்லைன்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர். அது போக உங்களுடைய இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ல இருந்து டேட்டா கனெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா, அங்க இருந்து உங்களோட செல்போன் டவர், உங்களோட செல்போனுக்கோ இல்ல டிவிக்கோ இதுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது, டவர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.
சரிங்களா? டவர்ஸ், மொபைல் டவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா இந்த கேபிள்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அதாவது லேண்ட்லைன்ல இருந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து டவர்ஸ் கிடையாது. ஆனா லேண்ட்லைன் கனெக்ஷன் மூலமா நெட் ஒர்க் அவுட் ஆச்சா, ரைட்? ஸோ அந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. இல்ல வைஃபை, காமனா ஒரு வைஃபை இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்க இது மூலமா. அந்த வைஃபைக்கு என்னது, அகைன் ஆப்டிகல் ஃபைபர் மூலமா கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்ல நெட்வொர்க் மூலமா வரும். ஓகேவா? ரைட். ஆக மொத்தத்தை நம்மளுக்கு என்ன தேவை, டவர்ஸ் தேவை. ஓகே, அதுக்கப்புறமா ஆப்டிகல் ஃபைபர் தேவை. ஓகே, அகைன் ஆப்டிகல் ஃபைபர்னா என்ன ஏதுங்கிறதெல்லாம் டீடைல்டா பார்க்கணும். அதனால இப்ப நம்மளால டச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட். ஒரு கேபிள்னு வச்சுக்கோங்க, பத்திக்கு நல்லா பெருசா தடியான ஒரு கேபிள். அது வழியா வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதெல்லாம் இப்ப பார்க்க வேணும். ஓகே, அதெல்லாம் சயின்ஸ் பிசிக்ஸ்ல போய் நம்ம பார்த்துக்கலாம். ரைட். இப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன தேவை, ஆப்டிகல் ஃபைபர் தேவை, டவர்ஸ் தேவை. ஓகேங்களா? அப்புறம் வைஃபை, ஹாட்ஸ்பாட்ஸ், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவை. இப்ப இது எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த பாரத் நெட்ல வந்துட்டு கவர் பண்றாங்க. ஓகே, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரூரல். ஓகேங்களா? ஸோ டார்கெட் பண்ற ஏரியா எது, ரூரல். இப்ப அர்பன் ஏரியான பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கம்பீட் பண்ணிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. ரைட்டா? ஜியோல இருந்து ஆஃபர் போடுவான், ஏர்டெல்ல இருந்து ஆஃபர் போடுவாங்க. ரைட்? வைஃபைக்கு நம்ம வாங்குறது கூட வைஃபைல ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்க வந்துட்டு யூசேஜ் வந்துட்டு ஜாஸ்தி. யூ ஹேவ் கம்பெனிஸ், ஓகேங்களா, சர்வீஸ் செக்டர் இருக்குது, தென் அது இல்லாம இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் நெட்டை. அதுவே வில்லேஜ் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பெருசா வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நம்ம அந்த மக்களை அப்படியே விட்டுற முடியுமா, முடியாது. ஸோ அதுக்கு எப்பயுமே என்னன்னா, இந்த சிட்டிஸ் காம்படிட்டிவான ஏரியா அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் நீ நான் முந்திட்டு வந்துருவாங்க. அதுவே ஐசோலேட்டட் ஏரியாஸ், ரிமோட் ஏரியாஸ் லைக் ரூரல் ஏரியாஸ், ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வரமாட்டாங்க. அப்ப யார் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா பண்ணது ஒரு காலம். கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்களே வராம இந்த பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துல வர்றதுக்கு ஏதுவான கண்டிஷன்ஸ் எதையாவது ரெடி பண்ணி தருவாங்க. ஓகேவா? அப்படிதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த பாரத் நெட். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா நெட் கொடுக்க போறது கிடையாது. பட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு பில்ட் யூ த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அந்த நெட் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஏர்டெலோ ஜியோவோ அவங்க கம்ப்ளீட் பண்ணி யார் வந்துட்டு டெண்டர் ஆப்ஷன் விட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனா ஃபெசிலிட்டிஸ் யார் கிரியேட் பண்ணி கொடுப்பா, கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இட்ஸ் லார்ஜஸ்ட் ரூரல் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ரூரல்ல நம்ம இன்டர்நெட் கொண்டு வரோம். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா டு பிரிட்ஜ் த டிஜிட்டல் டிவைட். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் டிவைட்? அகைன் அதேதான். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து அர்பன் ஏரியால இருக்கிறதுனால யூ ஹேவ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? என்ன பண்றோம், ஈஸியா அப்படி ஸ்கேன் பண்ணி யூபிஐல போட்டு அனுப்பிச்சுடுறோம் அமௌண்ட்டை. ரைட்டா? இதுவே வில்லேஜ்ல நெட் கிடைக்கலன்னா எப்படி அனுப்புவாங்க? கரெக்டா? அதுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஃபெசிலிட்டிஸ்ல. ஈவன் பட்டன் போன்லயே கூட அனுப்புறதெல்லாம் இருக்கு யூபிஐ. ஓகேங்களா? பட் அது செகண்டரி. ஓகே, வேற ஏதாவது நீங்க டக்குன்னு சர்ச் பண்றீங்க ஒரு விஷயத்த, ஓகேவா, நீங்க என்ன பண்ணலாம், அப்படி ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து டக்குன்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ ஹேவ் த இன்டர்நெட், யூ ஹேவ் த ஃபெசிலிட்டிஸ். ரூரல்ல என்ன பண்ண முடியாது, அவங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. எதனால? சம்டைம்ஸ் நாலேஜே அந்த பீப்புளுக்கு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த இன்டர்நெட் வந்துட்டு போய் சேர்றது கிடையாது. அதனால ரைட்டா? ரைட். ஸோ அப்ப அந்த டிவைட் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க அர்பன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இங்க பூவரா இருந்தாலும் கூட அர்பன்ல இருக்கிறவங்களால நெட் யூஸ் பண்ண முடியும். அதுவே கொஞ்சம் வெல்த்தியான பீப்புளா இருந்தாலும் ரூரல்ல இருந்தா அவங்களால என்ன பண்ண முடியாது, இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிக்னல் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டிஜிட்டல் டிவைட். ஸோ நீங்க அர்பன்ல இருக்கிறதுனால யூ ஹேவ் த அட்வான்டேஜ், ரூரல்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ அதனால மக்கள் என்ன ஆயிடுறாங்க, டிஜிட்டல் யூசர்ஸாவும் டிஜிட்டல் நான் யூசர்ஸாவும் பிரிஞ்சுட்டாங்க. இதான் என்னன்னு சொல்றோம், டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதை என்ன பண்றோம், நம்ம இந்த டிஜிட்டல் டிவிஷன் இருக்கிறத வந்துட்டு we are going to reduce it. ஓகே, பிரிட்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன? ஓகே, அப்ஜெக்டிவ் வந்து எல்லா ரூரல் ஏரியாஸ்லயுமே நம்ம இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்குறது. ஓகேங்களா? ரைட். ஸோ ரூரல் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கொடுக்குறது அப்ஜெக்டிவ். கோல் என்ன, எய்ம் என்ன அப்படின்னா மொத்தம் 2.5 lakhக்கு மேல கிராம் பஞ்சாயத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரணும். இதுதான் இவங்களோட எய்ம். ஓகே, ஓவர் 6.4 lakh வில்லேஜஸ். அந்த வில்லேஜ் அதாவது 2.5 lakh கிராம் பஞ்சாயத்து, அது எவ்வளவு வில்லேஜஸ் கவர் பண்ணும், மோர் தென் 6 lakh வில்லேஜஸ் வந்துட்டு கவர் பண்ணிடும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப இந்த 6 lakh வில்லேஜஸ்ல வந்துட்டு நம்ம இன்டர்நெட் கொண்டு வர்றதுதான் என்ன ப்ரோக்ராம், பாரத் நெட். ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றப்ப நேஷனல் ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க் இருக்கு. அதுக்கப்புறமா 2015ல வந்துட்டு
இதே ப்ராஜெக்டே வந்து வேற நேம்ல வந்து மாத்துறாங்க, அதான் பாரத் நெட் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க என்ன டைப் ஆஃப் இன்டர்நெட்? ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் இன்டர்நெட். ஓகே, நம்ம வந்து 5G யூஸ் பண்ணிட்டு ஊர்ல போனா 2G கிடைச்சிட்டு இருந்தா இல்லையா, ரைட்? சோ அதனால அங்கேயும் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்துட்டு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு எப்படி கொண்டு வராங்கன்னா த்ரூ ஃபேசஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா 2017 1 lakh நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணணும். 1 lakh கிராம் பஞ்சாயத்துல வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 2017 அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடிஷ்னலா இப்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, அடிஷ்னலா அடுத்து 1.5 lakhs வந்துட்டு கிராம் பஞ்சாயத்துல வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். ஸோ இட்ஸ் கவரிங் தட் எய்ம் இல்லையா, 2.5 lakhs, ரைட்? ஸோ அதுக்கு மேல இருக்கிற வில்லேஜஸ் கொண்டு வரணும். இப்போ அந்த ப்ரோக்ராம் என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆன் கோயிங்ல இருக்கு, ஸ்டில் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? அப்ப அதுல நம்ம பார்த்தோம் 100% எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க, 73% வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா வருது. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா ஒரு ஃபினான்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு தனியா ஒரு 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 கலெக்ஷன் மாதிரி ஒரு ஃபண்ட். ஓகேங்களா? ஒரு பூல் கார்பஸ் ஃபண்ட் வந்துட்டு தனியா வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது, டிஜிட்டல் பாரத் நிதி. டாக்ஸ் பே பண்றீங்கல்ல, அதுல இருந்துலாம் அதுக்கு போகாது, அது தனி கணக்கு. ஓகேங்களா? ரைட்? ஸோ இது என்னன்னா, அதாவது ஸ்கீமா கவர்மெண்ட் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்றது வேற. இது அப்படி இல்லாம இதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, டிஜிட்டல் பாரத் நிதி தனியா ஒண்ணு வந்துட்டு ஒரு பூல் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல ஃபண்ட் எங்க இருந்து வரும், ரைட்டா? இப்ப நம்ம டாக்ஸ் பேயர்ஸோட மணி வருமான்னு கேட்டா இல்ல. யாரோட மணி வரும்னா, டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரைட்? இப்ப நம்ம வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்றோம், ரைட்? இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அமௌண்ட் எல்லாம் பே பண்றோம் இல்லையா. இப்ப இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்கமா போகுதா, இப்ப இவங்க அதுக்கான டாக்ஸ் பே பண்ணுவாங்க இல்லையா, ரைட்? ஸோ இந்த சர்வீஸ் டாக்ஸ்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு, ஓகேங்களா, அவங்க எவ்வளவு டாக்ஸ் பே பண்றாங்களோ அதுல எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா போட்டு அதை லெவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் டாக்ஸ் போட்டு அதுல இருந்து வர்ற அமௌண்ட் இந்த டிஜிட்டல் பாரத் நிதிக்கு போகும். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் இருந்து டாக்ஸ் மேல ஒரு டாக்ஸ் போட்டு அவங்க கிட்ட இருந்து தனியா ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். தட் அமௌண்ட் கோஸ் டு டிஜிட்டல் பாரத் நிதி. ஓகேவா? ஸோ இது வந்து லைக் ஏன் அப்படின்னா, அவங்கதான் ஆக்சுவலா தரணும், அவங்களால தர முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இது இப்படி பண்றோம். ஸோ இதுல எல்லா டெலிகாம் ஆபரேட்டர்ஸுமே இன்க்ளூட். ஓகே, ரைட். கொடுக்குது நம்மளுக்கு இன்டர்நெட் கெப்பாசிட்டி. இன்டர்நெட் தரல, இன்டர்நெட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? அதாவது இன்டர்நெட் கேரிங் கெப்பாசிட்டியை மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணி தரோம் பாரத் நெட்ல. பேண்ட் வித் அப்படின்னு பார்த்தோமா, ஸோ பேண்ட் வித்ன்றது என்ன அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், கேன் பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அ நெட்வொர்க். ஓகேங்களா? அது என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்கால இருக்கலாம். இப்போ ஒரு நெட்வொர்க்ல இவ்வளோ பேண்ட் வித் தான், ஓகே, 1 GBps தான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அதான் அதோடைய அளவு. ஓகேங்களா? ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த பேண்ட் வித் வந்து டிஃபர்ஸ். ஓகே, இப்போ ஒரு ரூரல் ஏரியால ஜாஸ்தியா மக்கள் இருப்பாங்க, இன்னொரு ரூரல் ஏரியால கம்மியா மக்கள் இருப்பாங்க. ஓகே, இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேண்ட் வித் இருக்கு இல்லையா, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டா கேன் பி டிரான்ஸ்மிட் இருக்குல்ல, இதை ஆப்ஷனுக்கு விடுவாங்க. ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கிட்ட ஒரு 10 GBps இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷனுக்கு விடுவாங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ல நிறைய பேர் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஏர்டெல் வரலாம், யார் வேணாலும் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 GBps வந்துட்டு ஏர்டெலுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 GBps வந்துட்டு ஜியோக்கு, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அவங்க வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு இன்டர்நெட்டை, அதாவது கேரிங் கெப்பாசிட்டியே கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல இருந்து வீட்டு வரைக்கும் நெட்டு வருது இல்லையா, அதை கொடுக்கறது யாரோட வேலை, இந்த பிரைவேட் கம்பெனிஸோட வேலை. ஓகேவா? It makes available a certain internet carrying capacity through its optical fiber network to telecom companies. Okay, so இப்ப டெலிகாம் கம்பெனிஸ்க்கு என்ன பண்றோம், நம்ம ஆப்டிகல் ஃபைபர்ல எவ்வளவு கேரி பண்ண முடியுமோ அதுக்கானதை நம்ம விற்கிறோம் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன்ல கொடுத்துட்டோம். ஓகே, இப்ப ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க்கோட தான் ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப அது கடைசியா ஒரு இடத்துல போய் சேரும். இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு வைஃபை வரணும் இல்லையா, வீட்டுக்கு நெட்டு கிடைக்கணும் இல்லையா, அதாவது நம்மளுக்கு இன்ஃப்ரா இருக்கு, டவர் இருக்கு, டவர்ல இருந்து சிக்னல் வரணும். இப்ப இந்த சிக்னல் கொடுக்குறாங்க இல்லையா, அது யாரு, பிரைவேட் கம்பெனி. அந்த பிரைவேட் கம்பெனிஸ் தான் நம்ம ஆப்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். இப்ப சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா, பாரத் என்ன பண்ணும், ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க்கை கிராம பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போயிடும். ஓகேங்களா? கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்க அந்த ஆப்டிகல் ஃபைபர்ல என்ன கிடைச்சிரும், பேண்ட் வித்தும் கிடைச்சிரும். ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த பேண்ட் வித் என்ன பண்ணுவாங்க, டெலிகாம் ஆபரேட்டர்ஸ்க்கு வித்துருவாங்க. ஓகே, they are giving it to telecom operators.
அதுக்கப்புறம் டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருந்து கிராம பஞ்சாயத்துல இருந்து வீடு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறது யாரோட வேலை? டெலிகாம் ஆபரேட்டர்ஸோட வேலை. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் அவங்க they can use it on மொபைல் போன், டிவி, எல்லா டிவைசஸ், கம்ப்யூட்டர் டிவைசஸ், ஸ்கூல்ல வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்துலயுமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ வைஃபை வச்சாங்க அப்படின்னா காமன் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு வரது இதுல இந்த பாரத் நெட் ஸ்கீம்ல. இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸோ அகைன் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்ப நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அமௌண்ட் எடுத்து நம்ம இருந்தாலும் கூட யாரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. பிரைவேட் கம்பெனிஸ் இன்னும் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அது ஒண்ணு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் லோ அவேர்னஸ். நெட் இருந்தாலும் கூட மக்கள் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஈவன் நம்ம பேரண்ட்ஸே எடுத்துப்போம். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க போன்ல இல்லையா? கால் பண்ணுவாங்க, வச்சிருவாங்க. மிஞ்சி போனா மேபி இந்த யூபிஐ பே பண்றது வந்துட்டு ஓரளவுக்கு இப்ப நிறைய பேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல உட்காந்து பார்ப்பாங்க, இவ்வளவுதான் வீடியோஸ் பார்ப்பாங்க. இதை தவிர்த்து வேற அட்வான்ஸா அவங்களுக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ நம்மளுக்கே அப்படின்றப்ப, அதாவது எஜுகேட்டடா இங்க வந்துட்டு ஒர்க் பண்ண நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கே அப்படின்னா வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ரைட்? அப்ப அந்த அவேர்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. தென் தயக்கம், அவங்களுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இதனால என்ன பண்ணல, நம்மளுக்கு நம்மளுடைய அண்டர் யூட்டிலைசேஷன்ல வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேவா? நம்ம எனக்கு தெரிஞ்சுட்டதுல பாரத் நெட் பத்தி ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஓகே, நேத்து என்ன பார்த்தோம்? அமோனியா லீக் பார்த்தோம், அப்புறம் ராக்கிகரி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நிம்பஸ். சரிங்களா? ப்ராஜெக்ட் நிம்பஸ் இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, அமேசான் அண்ட் கூகுள் ப்ராஜெக்ட் நிம்பஸ் கிளவுட் கான்ட்ராக்ட் வித் இஸ்ரேல். என்ன கான்ட்ராக்ட்? கிளவுட் கான்ட்ராக்ட். ஓகே, கிளவுட் கான்ட்ராக்ட் வித் இஸ்ரேல். யார் யார் கூட போட்டிருக்காங்க? அமேசானும் கூகுளும் யார் கூட ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க? இஸ்ரேலோட போட்டிருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்? கிளவுட். ஓகேங்களா? கிளவுட் கான்ட்ராக்ட் ஸ்பார்க்ட் ப்ரொடெஸ்ட் ஓவர் யூஎஸ் பிக் டெக். ஓகேங்களா? யூஎஸ்ல இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸ்ல enabling them sparked protest over US big tech enabling the Israeli military violence against Palestinians. என்ன அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் இவங்க போட்டது மூலமா என்ன வந்துட்டு பிரதிபலிப்பாகுது அப்படின்னா, யூஎஸ் பிக் டெக் யாரு? இவங்க ரெண்டு பேரும், கூகுளும் அமேசானும். இந்த பிக் டெக் வந்துட்டு இஸ்ரேல் மிலிட்டரி பாலஸ்தீனியன்ஸை அட்டாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the row in the sense இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த row அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரோவர்சி அப்படி என்ன நடக்குதோ அதை the row அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? has intensified internet unrest within company, sorry, intensified internal unrest within the companies with the employees raising the ethical concerns over how their work is being used. அதுக்குள்ள வேலை பாக்குறவங்கல்ல இப்ப கூகுள் ஹெட் வந்துட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அமேசான் ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்ப இந்த கம்பெனி என்ன பண்ணுது, டீலுக்குள்ள போயிடுச்சு. இப்ப இதுக்குள்ள ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸ்ல எல்லாருமே வந்துட்டு ஒரே சார்பா இருக்க மாட்டாங்க. இது எங்க இருக்குது? அமெரிக்கால இருக்குது. ரைட்டா? ஸோ அதுல இருக்கிறவங்கள பீப்புள் லைக் வியூஸ் வில் பி டிவைடட், ஒப்பீனியன்ஸ் டிவைடடா இருக்கும். சம் வில் சப்போர்ட் இஸ்ரேல், சம் வில் சப்போர்ட் பாலஸ்தைன். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஒர்க் பண்றோம். இப்ப நான் வந்துட்டு ஒரு பாலஸ்தீனியன் சப்போர்ட்டர். ஓகேங்களா? நான் வந்துட்டு என் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் பாலஸ்தீனியன் சப்போர்ட்டர். ஆனா என் ஒர்க்கை வச்சே பாலஸ்தீனியன் அட்டாக் பண்ணா, ரைட்டா? ஸோ இந்த ஒரு எத்திக்கல் கன்சர்ன் வருது. அதனால அங்க உள்ள வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுதான் இஷ்யூ. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் நிம்பஸ்னா என்னது? 1.2 பில்லியன் cloud computing and artificial intelligence contract. Okay, so we need to know what is cloud computing. Again, இந்த டாபிக்ஸ் ரொம்ப டெப்தா கிளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி பண்ணுவாங்க, என்ன மாதிரி நடக்கும்ன்றதெல்லாம் சயின்ஸ் சென்டர்ல தான் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். சிம்பிளா வந்துட்டு என்ன அப்படின்றத இப்ப பாத்துக்கலாம். ஓகே, ஸோ 2021ல வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இஸ்ரேலுக்கும் கூகுள் அண்ட் அமேசானுக்கும். அதை நம்ம பார்த்துக்கோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் கீழே, ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ப்ராஜெக்ட் நிம்பஸ் அப்படிங்கிறது என்னது, ரெண்டு பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் நடந்த ஒரு கான்ட்ராக்சுவல் டீல். ஓகேங்களா? இந்த கான்ட்ராக்ட் டீல்ல என்னெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னா, they need to provide cloud infrastructure, data storage, cyber security,
ஏஐ மிஷின் லேர்னிங் சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு யார் தருவாங்க? இந்த பிக் டெக் கம்பெனி இஸ்ரேலுக்கு தருவாங்க. ஓகேவா? ரைட். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 7 years, தென் கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு 23 years. அவங்க வந்துட்டு ஒரு 30 yearsக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. ஒரு இப்ப என்ன வந்துட்டு இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் என்னன்னா 2024ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவங்க வந்து டேட்டா யூஸ் பண்ணிருக்காங்களா, ஸோ இஸ்ரேலி மிலிட்டரி யூஸ்டு அமேசான் வெப் சர்வீசஸ். ஓகேங்களா? இந்த வெப் சர்வீஸை யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னா, பாலஸ்தீனியன்ஸ் மாஸ் சர்வைலன்ஸ் பண்ண டேட்டா. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஏரியால பாலஸ்தீனியன் ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஏர் ஸ்ட்ரைக்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ்ல என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னா, லோக்கல் கிளவுட் டேட்டா சென்டர் இன் இஸ்ரேல் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா மெஷின் லேர்னிங் இதை அகைன் பார்த்துட்டோம். இப்போ ஏன் வந்துட்டு இந்த பிரச்சனை நடக்குது, கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பார்த்து. கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய டேட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து போட்டோ எடுக்கிறீங்க, ரைட்டா? உங்களோட கேமரால உங்களோட டிவைஸ்ல நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லி பீரியட்ல என்ன பண்ணுவோம், போட்டோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம போன்லயே தான் அது இருக்கும். போன் உடஞ்சு போச்சுன்னா என்ன ஆயிரும், யோர் டேட்டா வில் பி லாஸ். கரெக்டா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, போன்ல போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு கூகுள்ல அப்லோட் பண்றீங்க, கூகுள் போட்டோஸ், ரைட்டா? அப்லோட் பண்றீங்க. இப்போ நீங்க உங்களோட போன் தொலைஞ்சே போனாலோ இல்ல உடஞ்சே போனாலோ, when you get a நியூ மொபைல், நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய மெயில் ஐடி மூலமா யூ கேன் ரெட்ரீவ் எவ்ரிதிங், ரைட்டா? அப்ப இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்க இருக்குது, உங்க போன்ல இல்ல, அப்ப எங்க இருக்கு? ஓகே, ரைட். கூகுள்ல தான். கூகுள்ல எங்க இருக்கு அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம போட்டோ எடுக்கிறோம், இது ஒரு பிளேஸ்ல இருக்குது. டிவைஸோட பிளேஸ விட்டுட்டு வேற ஏதோ ஒரு லொகேஷன்ல, அது வந்துட்டு ஃபாரின்ல கூட இருக்கலாம், இல்ல இந்தியாலேயே இருக்கலாம். ஓகே, இங்க என்ன பண்றாங்க, லோக்கல் டேட்டா சென்டர். அப்ப இஸ்ரேல்லயே வந்துட்டு டேட்டா சென்டர் கிரியேட் பண்றாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஃபாரினே நம்ம வச்சுப்போம். இப்போ நம்மளோட டேட்டாஸ் வந்து கூகுளுடைய கிளவுட் ஸ்டோரேஜ்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ல என்ன பண்ணிருப்பாங்க, உங்களோட இன்ஃபர்மேஷனை பூரா நீங்க அப்லோட் பண்ணதும் ஸ்டோர் ஆயிரும். அகைன் நீங்க வந்துட்டு அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி எந்த டிவைஸா இருக்கலாம், போனா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், எதுல நீங்க திரும்பவும் மெயில் ஐடியை போட்டு ஆக்சஸ் பண்றீங்களோ அகைன் நீங்க என்ன பண்ணலாம், அந்த கிளவுட் யூனிட்ல இருந்து திரும்ப உங்களோட டேட்டாவை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு தேவைப்படாது, ரைட்டா? ஓகே, ஸோ இதுதான் இந்த மெயின் பர்பஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு. ஓகே, இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை யூ கோயிங் டு ஸ்டோர் இட் அவே ஃப்ரம் யுவர் பிளேஸ். ஓகேங்களா? டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் சச் அஸ் ஸ்டோரேஜ், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸ்டோரேஜ், சர்வர், டேட்டாபேஸ், சாஃப்ட்வேர் எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்க வேற ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ப்ராசஸிங் பவர் ஓவர் த இன்டர்நெட். ஸோ நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா டேட்டா சென்டர்ஸ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிளவுட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ இது நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் அக்சஸ் எனி டைம். பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்றதை வந்துட்டு கம்மி பண்ணுது. அவ்வளவுதான், இதுதான் வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த சர்வைலன்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த டேட்டா வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலா இப்படிதான் வந்துட்டு, அதாவது இஸ்ரேலி மிலிட்டரி இப்படிதான் பண்ணாங்கன்னா கிடையாது, தேர் மைட் பி சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் இஷ்யூ. இதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் நிம்பஸ். நீங்க என்ன பண்றீங்க, இதை அதாவது இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, ஒரு இஸ்ரேலி கவர்மெண்ட், ஒரு மிலிட்டரி கிட்டக்க, கவர்மெண்ட் கிட்டக்க நீங்க வந்துட்டு கொடுக்குறப்ப மிலிட்டரி இன்ஃபர்மேஷன் அவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க ஓகே ப்ரொடெக்டடா வச்சிருக்காங்களேன்னு கூட வச்சுப்போம். ஓகேங்களா? இப்பயுமே என்ன இது, ப்ரொடெக்டடா இருக்கும்னு நினைச்சுதான் இஸ்ரேலி கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப இன்ஃபர்மேஷன் வெளில வந்துருச்சா, ரைட்? இந்த மாதிரி மாஸ் சர்வைலன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய மிலிட்டரி சர்வைலன்ஸ் ரிலேட்டடா பார்டர் ஏரியால பாகிஸ்தானை சர்வைல் பண்றோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத வேற ஏதோ ஒரு நாட்டுல வந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதே இஷ்யூஸ் இருக்குமா, ரைட்? அண்ட் அவங்க என்ன பண்ணலாம், திடீர்னு நாங்க டேட்டா தரமாட்டோம்னு சொல்லலாம். இல்ல அந்த கம்பெனில தான் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பயம் வந்துடும், நம்ம ஸ்டோரேஜ் நம்மளுடைய டேட்டா லீக் ஆயிருமோன்ட்டு. அதை ஹேக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பயம் வரும், ரைட்டா? ஸோ அதனால மிலிட்ரி ரிலேட்டட் டீடைல்ஸ் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, லேண்டை விட்டு வெளியே போகவே கூடாது. ஓகேங்களா? நாட் ஜஸ்ட் மிலிட்ரி, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாருமே,
மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறது ஓகேங்களா. தென் ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம ரோடு கிரியேட் பண்றோம், மெட்ரோ கிரியேட் பண்றோம், மெட்ரோ ரிலேட்டட், மெட்ரோ ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்பயும் எங்க போக கூடாது, வெளிநாட்டுக்கு போக கூடாது, நம்மளோட லேண்ட்லயே இருக்கணும். தட் இஸ் நோன் as sovereignty. we should have the control over data. அத டேட்டா சாவரின்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த டேட்டா சாவரின்டி இல்லைன்னா என்ன இஷ்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த மாதிரியான அதாவது நம்மளுக்கு எமர்ஜிங் டெக்னாலஜிஸை எப்படிலாம் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ்னா இந்த மாதிரி கம்பெனிக்கு நடுவுல இருக்குது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டீக்கு. டீக்கு பாத்தீங்க அப்படின்னா டீக்னா என்னது, கேக்கு. ஓகேங்களா. ரைட். ஸோ இஷ்யூ என்ன அப்படின்னா சிம்பிளா நம்மளுக்கு வந்துட்டு கேரளால வந்துட்டு டீக்கை வந்துட்டு கட் பண்ணி சேல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் ஒரு 41 லேக் வந்துட்டு வர்த்துள்ள டிம்பரு அதை சேல் பண்ணது அவங்களுக்கு வந்துட்டு வெறும் 8 lakhs தான் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரெவென்யூ லாஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது எதனால நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்துட்டு ப்ராப்பரா பண்ணல, கேக்க கட் பண்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும், அதை பண்ண கிடையாது. ஓகே. அபிஷியல்ஸ் ப்ராப்பரா கவர்ன் பண்ணல, இதெல்லாம் இஷ்யூஸ்னால மானிட்டர் பண்ணல. இந்த இஷ்யூஸ்னால வந்துட்டு ரெவென்யூ வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டீக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. டெக்டோனா கிராண்டிஸ். இந்த டீக்ல வந்துட்டு இம்பார்ட்டன்டான பார்ட் என்னது, நம்மளுக்கு வுட். ஓகேங்களா. ஹார்ட் வுட். ஓகே. நல்லா திக்கான வுட். ஸோ வி யூசிங் இட் ஃபார் டிம்பர் ஒர்க். ஓகேங்களா. பர்னிச்சர் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நேட்டிவ் ரீஜன் எங்க, இந்தியா, மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ். அப்ப சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியால தான் இது வந்துட்டு ப்ரிடாமினண்டா நேச்சரா வந்துட்டு க்ரோ ஆகுது. Then it is a deciduous tree, means it sheds leaves. ஓகேங்களா. ரைட். எவர்கிரீன், டெசிடுவஸ். எவர்கிரீன்னா பெருசா இலைய வந்துட்டு உதிராது, இது வந்துட்டு டெசிடுவஸ். அப்ப கரெக்டா அந்த ஆட்டம் சீசன் வர்றப்ப லீவ்ஸை வந்துட்டு அது உதிர்த்து விட்டுரும். ஓகேங்களா. growth well in tropical monsoon climate. So நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டீக்கு என்ன கிளைமேட்ல வளருது, tropical monsoon climate. It is a deciduous tree. இல்ல. So tropical deciduous tree. அந்த பாயிண்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ரைட். தென் நல்ல ட்ரைன் ஆகிற சாயில் இருக்கணும். தென் நம்மளுக்கு தெரியும் ஹார்ட் வுட் வந்துட்டு கிரியேட் பண்ணது, வுட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், டியூரபிள். ரைட். பல வருஷத்துக்கு வந்துட்டு லைக் 100 150 இயர்ஸ் வரைக்குமே அது நல்லாவே இருக்கும். ரைட். இதுல தென் அபார்ட் ஃப்ரம் தட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் நேச்சுரல் ஆயில். இந்த டீக்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆயில் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் இன்செக்டிசைட் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் இட் ஃப்ரம் டிகே அண்ட் பெஸ்ட். இது வந்துட்டு சீக்கிரமா அழிய போகாம தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது, பெஸ்ட் அட்டாக்ல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது, டெர்மைட்ஸ்ல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. அதனாலதான் டீக்கு வந்துட்டு நல்ல வேல்யூ இருக்கு. ஓகேவா. எத்தனையோ மரம் இருக்குது. ரைட்டா. மஹோகனி இருக்குது. ரைட். வேங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய மரம் இருக்கிறப்ப ஏன் பர்டிகுலரா அந்த தேக்குக்கு இவ்வளவு ஹை வேல்யூனா இதை ரீசன். ஓகே. ஸோ தென் மேஜர் க்ரோயிங் ஏரியாஸ், அது இம்பார்ட்டன்ட். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஒடிஷா அண்ட் சத்தீஸ்கர். ஓகே. ரைட். ஸோ மேஜர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு க்ரோ பண்ணக்கூடிய ட்ரீ. ஓகே. வளரக்கூடிய ட்ரீ. ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்பீசிஸ் பர்டிகுலரா ஒரு ஸ்பீசிஸ், அனிமல் ஸ்பீசிஸ், பட்டர்ஃபிளை, பேர்டு, இல்ல இந்த மாதிரி பிளான்ட், இந்த மாதிரி எந்த ஸ்பீசிஸ் பார்த்தாலும் அதோடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ரைட். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் லெவல் ப்ரொடெக்ஷன் பார்க்கணும். அதை நம்ம IUCN அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ IUCN ஸ்டேட்டஸ் படி இது வந்துட்டு நம்மளுக்கு லீஸ்ட் வல்னரபிள் தான். ஓகே. ஸோ லீஸ்ட் கன்சர்ன் நம்ம வந்துட்டு பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரொடெக்ஷன் பெருசா கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ரைட். ஸோ இட்ஸ் லீஸ்ட் கன்சர்ன் வெரைட்டி. ஓகேங்களா. ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷெட்யூல்டு இருக்கும். ஓகே. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்ல வந்துட்டு ஷெட்யூல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஷெட்யூல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இது ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ் கிடையாது. ஓகே. மீன்ஸ் யூ கேன் க்ரோ, யூ கேன் கட். ஓகேங்களா. ஷெட்யூல் 1 எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப அந்த கிராப் எல்லாம் அந்த வெரைட்டிஸை வந்து டச் பண்ணவே கூடாது. அனிமல்ஸ் இருக்குன்னா அந்த அனிமல்ஸை ஹண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ப்ராஹிபிஷன்ஸ் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இப்ப அதுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் எதுவுமே கிடையாது. ஓகே. ரைட். அப்ப டீக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. இதுவே நீங்க வந்துட்டு ரெட் சாண்டர் வுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா. சந்தன மரம், ஓகேங்களா, இதுக்கெல்லாம் வந்துட்டு என்னது நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்ப இதுக்கு வந்துட்டு தேக்குக்கும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு எலிமினேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெதர் வி கேன் க்ரோ இன் அவர் ஹோம் கேட்டா யூ கேன் க்ரோ. ஓகேங்களா. நீங்க வந்துட்டு மரம் வந்துட்டு தாராளமா உங்க வீட்டுல வந்துட்டு வளர்த்துக்கலாம். இப்போ க்ரோயிங் தேக்கு நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய ஃபாரஸ்ட் டிவிஷன் இருக்கும் இல்லையா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடும். சரிங்களா, என்கிட்ட அந்த மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் ரெக்கார்ட்ல வந்து சரிங்களா, சிட்டா பட்டா அந்த மாதிரி ஏதாவது தருவாங்க. சரிங்களா, யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர். அண்ட் நீங்க அதை கட் பண்றீங்க, நல்லா அந்த ட்ரீ வந்துட்டு நல்லா வளர்ந்துருச்சு, இப்போ நம்ம வித்தா நம்மளுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றப்ப யூ கேன் கட் யுவர் செல்ஃப். நீங்களே என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஆனா கட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹேவ் பெர்மிஷன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்துட்டு அகைன்ஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நீங்க கட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தனியா காசு வாங்கணும், அதுவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கணும். ஓகேவா, இது எதுக்கு இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பாக்குறோம்னு பாருங்க. லைக் வி ஆர் மானிட்டரிங் திஸ். ஓகேங்களா, ரைட். தென் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யாருக்கு வேணுமோ நீங்க வந்துட்டு வித்துக்கலாம். ஓகே, பட் இது என்ன பண்ணிக்கணும், எவ்ரி திங் ஷுட் பி ரெக்கார்டட் இன் கவர்மெண்ட் ரெக்கார்ட். ஓகே, அதை மட்டும் நம்ம கிளியரா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஷோர் பாண்ட் இஷ்யூடு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மணி வந்துட்டு நம்ம எப்படி வாங்குறோம். ஓகேங்களா, ஸோ மணி வந்துட்டு எப்படி நமக்கு வருதுன்றது தெரியும். நம்ம எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். இப்ப நம்மளுக்கு காசு தேவை. ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட பக்கத்து வீட்டுல இருந்து வாங்குவோம், நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இருந்து வாங்குவோம், ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வாங்குவோம். ரைட்டா, இல்ல பேங்க்ல இருந்து லோன் எடுக்கணும். ரைட், இப்ப நீங்க உள்ளுக்குள்ளேயே உங்க வீட்டுக்குள்ளேயே வாங்குனீங்கன்னா ஒரு டைப், வெளியில பேங்க்ல இருந்து யாருமே தெரியாதவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க இன்னொரு டைப். ரைட்டா, அதே மாதிரி இந்தியால நம்மள என்ன பண்றோம், வெளி நாடுகள்ல இருந்து பாரோ பண்றோம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், ECB. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த நம்ம பாரோ பண்றது எப்படி வேணாலும் நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ல ஒரு டைப் என்ன அப்படின்னா பாண்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, ரைட். இந்தியன், ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி, இந்தியன் பேங்க் வச்சுக்கோம். இப்ப யூஸ்ல வந்தது எது அப்படின்னா HDFC. ஓகேவா, இந்த HDFC பேங்க் என்ன பண்றாங்க, பாண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க. பாண்ட் தே ஆர் இஷ்யூவிங் பாண்ட். ஓகேங்களா, பாண்ட் இஷ்யூ பண்ணி, இப்ப பாண்டை யாருன்னா வேற யாராவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். இப்ப வந்துட்டு ஃபாரின்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கால வந்துட்டு ஒரு பிசினஸ் மேன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா, ரைட். இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு they need to give back money. ரைட்டா, ஓகே. அப்போ HDFC பேங்க் என்ன பண்ணுது, பாண்டு கொடுக்குது, அவங்க என்ன பண்றாங்க, காசு தராங்க. இந்த பாண்ட் என்ன அப்படின்னா லைக் இது வந்துட்டு நம்மளுக்கு சாட்சி. ஓகேங்களா, திருப்பி நான் வாங்குற காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றதுக்கான சாட்சி. ஓகேவா, ரைட். இப்ப நான் பாண்டு கொடுத்துட்டேன், அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு அந்த பாண்ட் இருக்கு. ஓகேங்களா, திரும்பவும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்டை நான் திரும்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுவேன். ஓகேங்களா, அப்ப அந்த அமௌண்ட்டை நான் திருப்பி அவங்களுக்கு தரணும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அது அவங்களுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் இந்த ப்ரொசீஜர். ஓகேங்களா, யூஸ்வலா நம்மளுக்கு நடக்கிற அதே விஷயம் எப்பயும் நம்ம பண்றதுதான். பட் இந்த இடத்துல டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுவே கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ஒரு இதுல பார்த்தோம் இல்லையா, ரெப்போ ரேட் பாக்குறப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்துட்டு பேங்க்ல இருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம், RBIக்கு. ரைட்டா, அந்த மாதிரி. ஓகே, இதுதான் என்னது, பாண்டு இஷ்யூ பண்றது. ஓகேங்களா, ரைட். நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா HDFC பேங்க் வந்துட்டு அதிகமான ஆஃப் ஷோர் பாண்டிங், ஆஃப் ஷோர் இந்த சென்ஸ் செல்லிங் யுவர் பாண்ட்ஸ் டு இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஓகேங்களா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வேற ஃபாரினர்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்கு நம்ம செல் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சோ அதை என்னன்னு சொல்றோம், we are terming it as ஆஃப் ஷோர். நம்ம லேண்ட் இல்லாம வேற இடத்துல இருந்து அதுக்கு பேரு ஆஃப் ஷோர். ஓகே, சோ வந்துட்டு they have raised 750 billion 5 years வந்துட்டு denominated bond. அப்ப 5 வருஷத்துக்கு கழிச்சு அவங்க திருப்பி வாங்கணும். எங்க வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட். சோ அதனால இட் இஸ் நோன் அஸ் ஆஃப் ஷோர். ஓகே, ஆஃப் ஷோர் பாண்ட் இஷ்யூவன்ஸ் இருக்கிறதுலே ஜாஸ்தியானது இது வரைக்கும் நம்ம பண்ணல. அப்ப ஏன் இதை திடீர்னு இவ்வளவு வந்துட்டு அவங்க வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க, ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு செல் பண்ணி, அது ஏன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப ஏன் இத்தனை வருஷமா அது நடக்காம போச்சு. எதனால, எதுக்காக இந்த பாண்டை விற்கிறாங்க, அவங்களுக்கு ஃபண்ட் வர்றதுக்காக. ரைட், அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணலாம், அவங்க பிரான்ச்சஸ் சப்சிடரிஸ் வந்துட்டு அதர் பிளேசஸ்ல வந்துட்டு ஓபன் பண்ணலாம் அவங்களோட யூட்டிலிட்டிஸ்க்காக. பாண்டுன்றது என்னது, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். டெப்ட்னா என்னது, நம்மளுக்கு கடன். ஓகேங்களா, ரைட். ஸோ இட்ஸ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்க என்ன பண்றீங்க, காசு இன்வெஸ்டர்ஸ்ட வந்துட்டு அதை கொடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி அது. ஓகேங்களா, ரைட். ஆஃப் ஷோர் பாண்ட்னா என்னன்றதையும் பார்க்கணும். இப்ப எதனால இது நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்மளுக்கு
இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இந்தியன் பேங்க் வந்துட்டு ஒண்ணு இருக்கும், இல்ல இந்தியன் கம்பெனியா கூட இருக்கலாம். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆஃப் ஷோர்ல இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் பாரோயிங் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல பாண்ட் எல்லாம் விட்டுரும், ஓகேங்களா, ரைட். இப்ப வெளியூர்ல இருந்து என்ன பண்றாங்க, ஃபாரின்ல இருந்து அமௌண்ட் வந்து வாங்குறாங்க, ஓகேங்களா. ஃபாரின் பேங்க்ல இருந்து வாங்கலாம். இப்ப இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் தராங்க, ஓகே, ரைட். சோ ஏதோ ஒண்ணு அங்க இருந்து என்ன பண்றோம், நம்ம காசு வாங்குறோம். இப்ப இவங்க காசு வாங்குறாங்க இல்லையா, ரைட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்துட்டு 100 மில்லியன் டாலர்ஸ்ல தராங்க, ஓகேங்களா. 100 மில்லியன் டாலர்ஸ்ல தராங்க அப்படின்னா நம்மளுக்கு வர்றப்ப அது அரௌண்ட் ஒரு 9.5 பில்லியன் இந்தியன் ருபீஸா வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா, ரைட். தென் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு கழிச்சு நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன் தரணும், ஓகேங்களா. 3 இயர்ஸ் கழிச்சு இப்ப இந்த இடத்துல ஒரு டாலருடைய ருபீஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 95, ஓகேங்களா, ரைட். ஸோ ஒரு டாலர் பாத்தீங்கன்னா 95 இந்தியன் ருபீஸா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. அப்ப 100 மில்லியன் டாலர்ஸுக்கு 9.5 பில்லியன் இந்தியன் ருபீஸ் வந்துட்டு நம்ம திருப்பி தரணும், ஓகே, ரைட். இப்போ இதுவே 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த $1 அப்படிங்கிறது நம்மளுக்கு 100 ருபீஸா மாறிடும், டிப்ரிசியேஷன் நடந்துருச்சு, ஓகேங்களா, ரைட். இப்போ டாலரோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு 3 இயர்ஸ்ல. இப்ப என்ன ஆகும், நம்ம இதே இந்தியன் கம்பெனி இந்த ஃபாரின் கம்பெனிக்கு அமௌண்ட் தரணும் இல்லையா, இந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதே 100 மில்லியன் அமௌண்ட் இப்ப எவ்வளவா மாறிடும் அப்படின்னா 100 பில்லியனா வந்துட்டு மாறிடும், ஓகேவா, ரைட். இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அரௌண்ட் ஒரு 0.5 பில்லியன் வந்துட்டு லாஸ் ஆகும், ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் இஷ்யூஸ்னால, கரன்சி எக்ஸ்சேஞ்ச்னால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறுறதுனால நம்மளுக்கு அமௌண்ட் லாஸ் ஆகும், ரைட்டா. இப்ப இந்த லாஸ்ல இருந்து தன்னை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் வாங்குவாங்க. யாரு, இந்த நம்மளுடைய இந்தியன் பேங்க்ஸ், ஓகேங்களா, இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறோம். இப்ப இதுல என்னன்னா ஃபர்ஸ்டே வந்துட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருவோம், இந்த அமௌண்ட்ல தான் வந்துட்டு நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்துட்டு நம்மளுக்கு 95ல இருந்து 100 மாறி இருக்கா, இந்த பீரியட்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்துட்டு 100 அப்படின்றதுக்கு பதிலா 98ன்னு பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது, முன்னாடியே குறைஞ்சாலும் குறையலாலும் அதேதான், ஓகேங்களா, 98 அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. அப்ப இவங்க என்ன பண்ணலாம், ஒரு 0.2 பில்லியன் லாஸ் வந்துட்டு கம்மி பண்ண முடியும், ஓகேவா. இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேவா. இப்ப இதுக்கு யார்கிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்க, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட இருந்து இன்சூரன்ஸ் வாங்கி இதை பிக்ஸ் பண்றாங்க, ரைட்டா. அப்ப இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பிக்ஸ் பண்றாங்க இல்லையா, இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து தரணும், ஓகேவா, ரைட். அப்ப அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு, ஃபாரின்ல இருந்து வாங்கின அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தரணும், ஓகேங்களா. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 6% வச்சுக்கோம், ஓகேங்களா. அதாவது 3 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, 6% கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டா. திரும்பவும் அது இல்லாம இன்சூரன்ஸ் நம்ம பண்ணதுனால இந்த இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3.5% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட். இப்ப எவ்வளவு அவங்க ஆக்சுவலா லைக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் பே பண்ணிடுறாங்க, 9.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டுமே பே பண்ணிடுறாங்க, ஓகேவா, ரைட். இந்த இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ ஜூன்ல ஒரு புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, ஓகே. ஸோ இந்த சப்சிடைஸ்டு ஃபெசிலிட்டி, ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பாண்ட் வாங்குறோம் இல்லையா, இதை நீங்க ஃபாரின்ல இருந்து வாங்குறதுக்கு பதிலா ஆர்பிஐ இருந்து வாங்க போறீங்க, ஓகே. எப்படின்னா இந்த இந்தியன் பேங்க் ஃபாரின் பேங்க்ல இருந்து அமௌண்ட் வாங்குச்சுல, இந்த காசு பூரா கொண்டு வந்து எங்க நம்ம போடணும் அப்படின்னா ஆர்பிஐல, ஓகே, ஆர்பிஐல. திரும்பவும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ருபீஸ்ல கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம திரும்பவும் இந்த அமௌண்ட்டை ஆர்பிஐ இருந்து வாங்கி கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறோம், நம்ம ஃபாரின்ட்ட தரணும், we have to pay back, ரைட்டா. இப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 6% பிளஸ் வெளியில வாங்கிருந்தீங்கன்னா 3.5%. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இதை இன்சூர் பண்றாங்க, நம்ம வந்துட்டு ஆர்பிஐட்ட ஃபாரின்ல இருந்து வாங்கின அமௌண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா டாலர்ஸ்ல, இந்த டாலர்ஸை ருபீஸ்க்கு மாத்தி நம்மகிட்ட தந்துடுறாங்க. இந்த டாலர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கவர்மெண்ட் டீல் பண்ணிக்கும், ஓகே. இப்ப திடீர்னு பிரைஸ் ரைஸ் ஆகுது, பிரைஸ் ஃபால் ஆகுது, இதெல்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ஷாக் எல்லாம் வாங்கிட்டு நம்மளுக்கு சப்சிடைஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க 1.5%, ஓகேங்களா, ரைட். இப்ப நீங்க எவ்வளவு பே பண்ணா போதும், மொத்தத்துக்கே இன்ட்ரெஸ்ட் 7.5 பே பண்ணாலே போதும், ஓகேங்களா. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும், ஓகேங்களா, ரைட். இந்த ஸ்வாப்பிங் ஃபெசிலிட்டியை கவர்மெண்ட் பண்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளமா எதை பத்தி யோசிக்காம ஃபாரின்ல இருந்து கமர்ஷியல் பாரோயிங் வந்துட்டு பண்ணிக்கலாம், ஓகேவா, ரைட். ஸோ இது வந்துட்டு நம்ம
ஹெட்ஜிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த இன்சூரன்ஸ்க்குள்ளே அந்த லாக் பண்றது வந்து ஹெட்ஜிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா அபிஷியலா ஸ்பெஷல் ஸ்வாப் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஓகே, பர்டிகுலரா எதுக்கு அப்படின்னா இந்த ஃபாரின் கமர்ஷியல் பேங்க் டெபாசிட்ஸ்க்காக கொண்டு வர்றது. ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்றோம், நம்ம இந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, ஸ்பெஷல் ஸ்வாப் ஃபெசிலிட்டி, ஸ்பெஷல் ஸ்வாப் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, ரைட், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இது தவிர்த்து இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்க இன்னொரு வேர்டு உங்களுக்கு புரியாது என்ன அப்படின்னா கிஃப்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஓகேங்களா, கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது இந்தியாலேயே வந்துட்டு இந்தியாவில குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆனா இது கன்சிடர்ட் அஸ் அ ஃபாரின் என்டிட்டி. ஓகேங்களா, நம்ம டெரிட்டரியில தான் இருக்கு, ஆனா ஃபாரின் மாதிரி அதை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அங்க டிஃப்ரெண்டா இருக்கும் ரூல்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு நம்ம என்ன மணி என்ன கரன்சி வந்துட்டு புழக்கத்துல இருக்கு, ருபீஸ், ரைட், இந்தியன் ருபீஸ். இப்ப நீங்க அங்க போனீங்க, இப்ப இங்க டாலர் கொடுத்தா நம்ம வாங்குவோமா, மாட்டோம். இந்த கிஃப்ட் சிட்டில வந்து ஃபாரின் கரன்சிஸ் எல்லாம் நீங்க விட்டுக்கலாம். ஃபாரின் கரன்சிஸ்லயே வந்து பிசினஸ் டிரான்சாக்சன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எதுக்காக அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ண தேவையில்ல, ஒரு ஃபெசிலிட்டியில போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்தி இந்த மாதிரியான வேலை எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிக்கிறீங்க, டிரான்சாக்சன்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, பட் இந்தியாக்குள்ளதான் அது இருக்கு. அதுக்காக ஃபாரின் டு ஃபாரின் டிரான்சாக்சன், அதாவது ஃபாரின் டு இந்தியாவுக்கு வந்துட்டு டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் வந்து குவிக்கா நடக்கிறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஜாஸ்தி படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, ரைட். இப்போதைக்கு இது போதும். கிஃப்ட்ன்றது தனி கான்செப்ட், திரும்ப தனியா பார்ப்போம். ஓகேங்களா, ரைட். இந்த ஹெட்ஜிங் ஃபெசிலிட்டி புரிஞ்சிருச்சா? இப்ப ஆர்பிஐ ஹெட்ஜிங் ஃபெசிலிட்டி பார்த்துருக்கிறோம், அதுக்கப்புறம் பாரத் நெட் பத்தி பார்த்தோம், தென் ப்ராஜெக்ட் இம்பஸ் பத்தி பார்த்துருக்கோம். டுமாரோ அண்ட் எல்லாத்தையும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா, தேங்க்யூ.